ஓகே கைஸ், இன்னொரு ஸ்பெஷல் சர்ப்ரைஸ். இன்னைக்கு தவா ஃப்ரையும் எக்ஸ்ட்ராவாக பண்ணுறோம். சூப்பராக வந்திருக்கு. ஆக்சுவலி எனக்கு இந்த தோசைக்கல் ரொம்ப பிடிச்சிருக்குது. இந்தமாரி கல் வந்து ரொம்ப நேரம் நம்ம வேக விடலாம். சாதா பேனில் வேக விடுவோன்னா எங்கள் வீட்டில் திட்டுவாங்க, அந்த பேனில் இருக்கிற கருப்புலாம் போகிற வேலை நீ வேக விடுறேன்னு. ஓகே, ஈரல் இருக்குது, ப்ளஸ் சிக்கனும் ரெடியாக இருக்குது. இது ஃபஸ்ட்டு ப்ராசஸ் ஆகிருக்கு. இந்த தவா ஃப்ரை இன்னைக்கு எக்ஸ்ட்ராவாக நம்ம பிரியாணி கூட வச்சு ஆட் பண்ண போகிறோம். சூப்பர் சூப்பர் கைஸ். அடுத்து கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணுறாங்க. சிம்பிள் தான், சிக்கன் தாங்க இருக்கிறதுல ஈஸியாக சமைக்கலாம். வெஜிடேரியன் கூட கஷ்டம். அழகாக சிக்கனை வாங்கணுமா, க்ளீன் பண்ணணுமா, மசாலா தடவணுமா, அழகாக ரெடி பண்ணிடலாம். ஓகே கைஸ், அங்கே அடுப்பில் என்ன ஸ்டேட்டஸ்னு போய் பார்த்துட்டு வருவோமா? போய் கேட்டுட்டு வருவோம். ஓகே, காவியா மேடம், நீங்க என்ன பண்றீங்க? ஏய், ஸ்லைம் அதுல பண்ணாத, அதுல ஒட்டிக்கும். இல்ல இல்ல, அப்புறம் அந்த கிளாத்லாம் வீணாகும். பாரு, நான் சொல்றேன், இதை கேளு. இனிமேல் பண்ணாத. இது வரலும் பண்ணிட்டேன்னா விட்டுரு, இனிமேல் பண்ணாத. ஓகே, இங்க டாடி பார்த்து ஓகே சொல்லு. ஓகே ஓகேவா? அடுத்த ப்ராசஸ் ரெடியா? சரி, இனிமேல் துணியில வச்சு விளையாடாதன்னா. அது சிலிண்டர்லயும் விளையாடக்கூடாது. அது எம்டி சிலிண்டர் தான் கைஸ். ஸோ நாங்கள் அது எம்டியாக இருக்கிறதுனால தான் இங்கே வச்சுருக்கோம். அதில் மட்டும் சிலிண்டர் இருக்க மாதிரி இருந்ததுன்னா இன்றைக்கி நாங்கள் அந்த வேலையை செஞ்சுருக்க மாட்டோம். ஸோ இட்ஸ் லைக் சேஃப்டி ஃபர்ஸ்ட் கைஸ். யாராக இருந்தாலும் அதுதான் ஃபஸ்ட்டு. எல்லோரும் நோட் பண்ணிக்கோங்க.